இந்த இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம். அந்த அடிப்படையில் தான் வருகிற ஆகஸ்ட் 17 எனது பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துகிறோம். திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், என்ன திடீர்னு நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அறிவித்தீங்க? அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், 35 வருஷமா தமிழ் தேசிய பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்திருந்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளன்று முதலாக இந்த இயக்க கொடியை ஏற்றிய போது இந்த இயக்கத்திற்கான கொடி விளக்கத்தை தான் விளக்கி பேசிய போது சொன்னேன், கொடியின் நடுவில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் கொடினா வெறும் ப்ளூதான் இருக்கும், நீளம் தான் இருக்கும். நீளத்துக்கு மத்தியில தம்ம சக்கரம் இருக்கும், இல்லைன்னா மாயாவதி படம் இருக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா அம்பேத்கர் படம் இருக்கும், மொத்தமும் நீளமா இருக்கும். இதுதான் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் இயக்கங்கள் கடைபிடித்து வந்த கொடி அமைப்பு முறை. முதலாக நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்தவன் திருமாவளவன், மேலே பாதி நீளம், கீழே பாதி சிவப்பு. நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு உழைக்கும் மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கான ஈகத்தை குறிக்கும், தியாகத்தை குறிக்கும். நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த எளிய மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். இந்த இயக்கம் தான் இந்த மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளும் 5 கொள்கைகளை வியூகமாக வகுக்கிற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. 1 சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம், 3வது மகளிர் விடுதலை, 4வது பாட்டாளி வர்க்க விடுதலை, 5வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இது ஆர்டர் மாறி இருக்கலாம். இந்த 5 கொள்கைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு பெண் விடுதலையை வென்றெடுப்போம், தேசிய உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம், வல்லரசியத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதெல்லாம் கொள்கை முழக்கம். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் இந்த கொடியை ஏற்றும் போதே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியம் என்பது வெறும் தமிழ் உணர்வு அல்ல, தமிழன் என்கிற இன உணர்வு அல்ல, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற தேசிய இன ஓர்மை. நலமை தொடர்களே, தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்த போகிற முதல் மாநாடு தேசம் காப்போம் மாநாடு. எப்படி தேசத்தையே திருச்சியை நோக்கி ஈர்த்ததோ, அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியதோ, அதை போன்ற மாபெரும் அதிர்வை ஏற்படுத்துகிற மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அமைய வேண்டும். மேலூர் வட்டாரத்திலிருந்து எல்லா கிராமங்களிலிருந்து வண்டிகள் புறப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான வண்டிகள் புறப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் இயக்கம் இல்லை என்று சொன்னார்கள். தென் மாவட்டத்தை சார்ந்த தம்பி வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். நமது இயக்கத்தின் முதல் அமைச்சர் பொறுப்பு எல்லா நெருக்கடி காலத்திலும் என்னோடு பயணித்த போராளிகள் ஒருவர்
எவராலும் சிந்தித்து பார்க்க முடியாத வகையில் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பு, துணிச்சலான முன்னெடுப்பு, சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி செயல்பட முடியும் என்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையின் முன்னெடுப்பு. ஒடுக்கப்பட்ட இந்த தலித் சமூகத்தினருக்கு 8 அமைச்சர் பதவிகள் தந்திருக்கிற முன்னெடுப்பு. கூடுதலாக துணை சபாநாயகர் பொறுப்பு என்று 9 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி ஆட்சி முறை என்கிற முன்னெடுப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம், உண்மையான நேர்மையான தேவையான சரியான பிரதிநிதித்துவம் என்ற அரசியல் சூழல் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இந்த அரசியல் மாற்றத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, இதனை அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, என் உயிரிய உயிரான விடுதலை சிறுத்தைகள் நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்முடைய எதிர்கால அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்பதை சொல்லி மேலாளவு வழியிலே மதுரை வட்டாரத்திலே ரத்தம் சிந்தி அரசியல் உரிமைகளை மீட்ட முருகேசன், ராஜா, முருகன், செல்லதுரை, சேவகமூர்த்தி, பூபதி, சவுந்தரராஜன் ஆகிய தோழர்கள் 7 பேருக்கும், முன்னுரிமை போராளிகள் அம்மாசி வேலு ஆகியோருக்கும், சாதி ஒழிப்பு போராளிகள் வஞ்சிநகர் தண்டன், வணங்காமுடி சந்திரன், கட்டப்பட்டி மலைசாமி, தனியாமங்கலம் ஐயப்பன், பத்தூர் சபரீஸ்வரன், பழையூர்பட்டி கார்த்திக்குமார், கருங்காலக்குடி முத்துப்பாண்டி, கீழையூர் லட்சுமிநாராயணன், விதோபாக்காரணி மணிமாறன் ஆகியோருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது